ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 3 தெய்வீக ஞானம் தொடர்ச்சி. நானா எது உண்மை எது பொய் என்பதை இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இதனால் நீங்கள் உண்மையற்ற மற்றும் பொய்யானவற்றை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இதனால் இந்த பொருள் முதல் உலகில் பொய்யான மற்றும் தவறான விஷயங்களின் காமத்தை நீக்குவீர்கள். நனவு. ஆன்மாவுக்கு 3 முக்கியமான பண்புகள் உள்ளன. ஆன்மீகம், அதாவது பரமார்த்திக்; நடைமுறை, அதாவது வியாவகாரிக்; மற்றும் சுயநலமான நடவடிக்கை, அதாவது பராதிபாசிக். இந்த பண்புகள் மனித உடல், முதுமை, இளைஞர்கள் மற்றும் குழந்தை பருவத்தின் 3 நிலைகளை போன்றவை. உடல் வாழ்க்கையின் இந்த அனைத்து நிலைகளையும் கடந்து செல்கிறது. அதேபோல் ஆன்மாவும் இந்த 3 பண்புகளை கொண்டுள்ளது. ஓ மகனே நாராயணா, இதை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தூய சைத்தன்யத்தின், அதாவது பேரறிவின் உண்மையான குணங்களை கொண்ட மனித ஆன்மா புனிதர்களைப் போன்றது. அவர்கள் சாஸ்திரங்களின் விதிகளையும் ஆன்மீக வழிகாட்டுதல்களையும் மிகவும் கவனமாக பின்பற்றுகிறார்கள். இந்த வகை ஆன்மா பொதுவாக சாத்விக் ஆன்மா என்று அழைக்கப்படும் பரமார்த்திக் ஆன்மா. உலக விஷயங்களை பற்றிய அறிவை மட்டுமே கொண்டு மற்றும் நடைமுறை தேவைகளுக்கு ஏற்ப விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அல்லது நிராகரிக்கும் ஆன்மா என்பது பொதுவாக ராஜசிக் ஆன்மா என்று அழைக்கப்படும் வியாவகாரிக் ஆன்மா. பொய்யை உண்மை என்று கருதும் ஆத்மா அதன் இதயம் ஆன்மீகத்திலோ அல்லது கடவுளிடமோ ஈடுபாடு கொள்ள முடியாது. இது சத்தியத்தை காண்பிக்க முடியாதது மற்றும் ஆர்வமுள்ள மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களுடன் மட்டுமே இணைந்திருக்கும் பிராதிபாசிக் ஆன்மா, தாம்சிக் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. நானா பிராதிபாசிக் அறியாமை மற்றும் அறிவில்லாத ஆத்மா. வியாவகாரிக் பண்புகளை கொண்ட ராஜசிக் பண்புகளை கொண்ட ஆன்மா ஒரு மென்மையான ஆன்மா. பரமார்த்திக், அதாவது சாத்விக் பண்புகளை கொண்ட ஆன்மா ஒரு தூய ஆன்மா. அனைவருக்கும் ஒரே ஆத்மா இருக்கிறது. ஆனால் ஆன்மாவின் திரட்டப்பட்ட பண்புகள் காரணமாக நாம் அவைகளை வித்தியாசமாக பார்க்கிறோம். நானா ஒரு பரமார்த்திக் ஆன்மா என்ற நன்மையை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ராஜா, அமைச்சர்கள் மற்றும் ராஜ்யத்தின் ஊழியர்கள் உங்களுக்கு தெரிந்தபடி வெவ்வேறு இலாக்காக்களை கொண்டுள்ளனர். இந்த வேறுபாட்டிற்கான காரணம் ஆளுகை சக்தி. இதன் காரணமாக இந்த 3 வெவ்வேறு நிலைகளில் உள்ளன. ராஜா அரியணையில் நன்றாக வைக்கப்படுகிறார். அவர் எங்காவது செல்ல வேண்டியிருந்தால் அவர் ஒரு யானை அல்லது தேர் அல்லது பல்லக்கில் ஏறி செல்கிறார். அவருடைய விருப்பங்களுக்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப ராஜ்யம் நிர்வகிக்கப்படுகிறது. எல்லா அமைச்சர்களும் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை செயல்படுத்துகிறார்கள். ராஜ்யத்தின் ஊழியர்கள் ராஜாவின் தூதர்களைப் போலவே இருக்கிறார்கள். அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இந்த கட்டளைகளை செய்வதில் அவர்களுக்கு எதுவும் இல்லை. ராஜ்யத்தின் குடிமக்கள் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். எல்லா ஆளுகைகளுக்கும் பின்னால் உள்ள முக்கிய காரணம் ராஜ்யத்தை, அதாவது ராஜசக்தியை இயக்கும் சக்தி. ராஜா, அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் இந்த சக்தியை சார்ந்தது. 3வது, ராஜா, அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்கள் ராஜ்யத்தின் நலனுக்காக சேவை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சேவை சுய விவரங்களில் வேறுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றை கொடுக்கும் அரசின் சக்தி காரணமாக அவர்கள் வைத்திருக்கும் போர்ட்ஃபோலியோ அல்லது பங்குக்கு ஏற்ப. சில காரணங்களால் ராஜா இறந்தாலும் ராஜ்யத்தின் சக்தி தொடர்ந்து இயங்குகிறது. அது ராஜாவின் மரணத்துடன் முழுமையாக முடிவடையாது. ராஜ்யத்தின் சக்தியுடன் ஒற்றுமையை நிலைநாட்டியவர் ராஜாவாகிறார். ராஜ்யத்தின் சக்தி சிதைவு அல்லது கரை இல்லாமல் உள்ளது மற்றும் எல்லோரும் ஒதுக்கப்பட்ட கடமைகள் மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப செயல்பட இந்த சக்தியை பொறுத்தது. நானா நீங்கள் உட்கார்ந்திருக்கும் உத்தியோகபூர்வ நாற்காலி, அதாவது துணை கலெக்டர், உங்கள் நாற்காலியின் பின்னால் இருக்கும் சக்தி. இவை காரணமாக கான்ஸ்டபிள் உங்களுக்கு சேவை செய்கிறார். உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் வைத்திருக்கும் நிர்வாகத்தின் அளவு நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், உங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதை காட்டுகிறது. கான்ஸ்டபிளுக்கும் ஆளுகை உண்டு, ஆனால் அவருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் உள்ளது. உங்கள் இருவருக்கும் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரத்தின் வேறுபாடு காரணமாக ஒருவர் நாற்காலியில் அமர்ந்து மகிழ்கிறார், மற்றவர் நின்று தனது மூத்தவருக்கு கீழ்ப்படுகிறார்.
ராஜா எல்லாம் சக்தியும் வாய்ந்தவர். முழு சக்தியையும் பயன்படுத்துவதற்கான அனைத்து அதிகாரமும் அவருக்கு உண்டு. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அதில் ஒரு பகுதியை கொண்டுள்ளனர். மேலும் கான்ஸ்டபிள்கள் போன்ற ஊழியர்களுக்கு அதில் சிறிய பகுதியும் உள்ளது. சாதாரண குடிமக்கள் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து பின்பற்ற வேண்டும். அவர்கள் சட்டம் மற்றும் ராஜாவின் கட்டளைகளை சார்ந்து இருக்கிறார்கள். ராஜா அரசின் சக்தியுடன் ஒற்றுமையை நிலைநாட்டி அரசாட்சியை பெறுகிறார். இதேபோல் பரமார்த்திக் ஆன்மா கடவுளுடன் ஒற்றுமையை நிறுவுகிறது மற்றும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெறுகிறது. சத்குரு ஸ்ரீ சாயின் வார்த்தைகளை கேட்டு சாந்தோர்கர் கைகளை குவித்து கூறினார், ஓ சாயி சமர்த்தா, ஆளுமை சக்திக்கு எந்த வடிவமும் இல்லை, பொருளும் இல்லை. அதை எவ்வாறு சிறிய பகுதிகளாக பிரிக்க முடியும்? இந்த ஆளுமை சக்தி பகுதிகளாக உடைக்கப்பட்டால் நிராகாரின் நல்ல குணங்கள் அழிக்கப்படுமா? ஸ்ரீ சாயி கூறினார், ஆட்சியின் சக்தி உடைக்க முடியாதது. அதை பிரிக்கவோ உடைக்கவோ முடியாது. ஆனால் அதன் சில பகுதிகள் அல்லது பகுதியை சிலர் கவனிக்க முடியும். தூய உணர்வு வரம்பற்றது. அது அந்த நபரின் அறிவு மற்றும் திறனுக்கு ஏற்ப எவ்வளவு அறிந்து கொள்ள முடியும் என்பதை பொறுத்தது. ஒரு பானை அல்லது ஒரு பாத்திரம் திறந்த வானத்தின் கீழ் வைத்திருந்தால் அல்லது திறந்த வானத்தின் கீழ் சில பெரிய கூடாரங்கள் வைக்கப்பட்டால் வானம் இருவருக்கும் சமமாக இருக்கும். பெரிய கூடாரத்திற்கு வானம் நன்றாக இருக்கும் என்பதல்ல, சிறிய பாத்திரங்களுக்கும் நன்றாக இருக்கும். வானம் இரண்டையும் சமமான முறையில் மூடுகிறது. பெறுபவரின் திறனை பொறுத்தது அவர் வானத்தை பிடிக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். இதன் பொருள் வானம் துண்டுகளாக உடைந்து விட்டது அல்லது அது யாருடைய பகுதியானது என்று அர்த்தமல்ல. நாராயணா, வானத்தை போன்றது தூய்மையான உணர்வின் நடைமுறை. இது பிரிக்க முடியாது அல்லது எந்த ஒருவருக்கும் பகுதியளவு அல்ல தூய நனவை துண்டுகளாக பிரிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஒன்று. அறியாமையால் மட்டுமே நாம் வித்தியாசமாக நினைக்கிறோம். இந்த அறியாமை மாயை காரணமாகும். நீங்கள் பார்க்கும் உலகம் உண்மையில் மாயையின் விளையாட்டு. மாயா பிரம்மத்துடன் இணைந்து முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கியது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.